ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். முறையாக இப்போ தான் பேசி வீடியோ போடலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பக்கத்து காட்டில் தான் நான் பால் வாங்கிட்டு இருந்தேன். அவங்க 2 நாளாக பால் கொடுக்கல. என்னடா 2 நாளாக வரவே இல்லையே, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். ஒரு அம்மா மட்டும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரோட அக்கா தான் இவங்க. சரி, மாடெல்லாம் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா பால் எனக்கு 2 நாளாக ஊற்றலை, பாலே கறக்கலை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏம்மா இன்னும் பால் கறக்காமல் இருக்கீங்க, நேற்று பால் கறக்கலைன்னு சொன்னாங்க. இப்படி கறக்காம விட்டால் மடி வீங்கிருமே, ஏம்மா விட்ட அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னால் முடியலம்மா, கையெல்லாம் வலி எடுக்குது, முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல, எங்கள் தம்பியாக இருந்தால் ஈஸியாக கறந்துடுவார், இப்போ என்னால் முடியலன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இல்லைம்மா, இப்போ பால் கறந்து தான் ஆகணும், மடி வீங்கி போயிடும் மாட்டுக்கு, மாடு வீணாக போயிடும், பாவம், நீ பிடிச்சி இந்த பக்கம் மாற்றி கட்டி விடு அப்படின்னு சொன்னேன். நானும் பால் கறந்தவ தாங்க. எங்கள் வீட்டிலேயே மாடு இருந்துச்சு, இப்போ முடியாதனால விற்றுட்டோம். ஒரு கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. 4 மாடு 5 மாடு பால் கறந்து வெளியில் ஊற்றினவ தான். இப்போ என்னால் முடியல, ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் பால் கறக்க முடியல. சரின்ட்டு அந்த அம்மா கட்டிட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு பேச ஆரம்பித்தாங்க. சரி, நானும் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களால முடியல. சரி, நம்மளாவது பால் கறந்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். அப்புறம் அந்த அம்மா கறக்கிறத பார்த்தா இப்போதைக்கு அந்த அம்மா கறந்து முடிக்காது போல், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நானே இறங்கிட்டேன் பால் கறக்கிறதுக்கு. சரின்னு கறந்தேன். கொஞ்சம் நேரம் கறந்துட்டு பயந்து தான் கறந்துட்டு இருந்தேன். ஏன்னா புதுசாக வந்தவங்கள யாரும் அந்த மாடு, ஒவ்வொரு மாடு காலில் உதச்சிரும், அது பயந்துக்கிட்டே கறந்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மாவும் ஒன்றும் பண்ணாது, நீ பால் கறந்து கொடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கறந்து முடிச்சிட்டோம். அது கறக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கமும் சைடில் அடிக்குது. அந்த மாடு நீங்கள் கறந்ததெல்லாம் போதுன்ட்டு நவுந்து போயிட்டாங்க. சரி, கன்றுக்குட்டியாவது அவுத்து விடு, ஒரு காம்பு பீசவே இல்லை, அது கன்றுக்குட்டிக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு நானும் அவுத்து விட சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அது விடவே மாட்டேங்குது. அவங்க குழந்த தான், அதோட குழந்த தான், ஆனால் விட மாட்டேங்குது. பால் குடித்து பழக்கமே இல்லையா என்னான்னு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், கன்றுக்குட்டிக்கு பால் விடுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பாலே விட மாட்டேங்கிறாங்க. அந்த கன்றுக்குட்டி பிறந்ததுனால தான் நமக்கு பாலே கிடைக்கிது. இது ஒரு தெய்வ குழந்த. இவங்க கிடைச்சதுனால தான் நமக்கு எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ உயிர் இந்த பால் கொடுக்கறதுனால இருக்கிறாங்க. நமக்கு உயிர் வளருது. அதனால் இந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுங்க. ஏதோ கம்மியாக உங்களுக்கு கறந்துக்கிட்டு மீதி ஒரு காம்பாவது இந்த கன்றுக்குட்டிக்கு விடுங்க. அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அந்த மாடு ஆரோக்கியமாக நல்லபடியாக நம்ம வச்சுருந்தா தான் நம்மளும் செழிப்பாக இருப்போம். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அப்புறம் அதுவும் அந்த கன்றுக்குட்டி சுற்றி வருது, அந்த மாடு விட மாட்டேங்குது. சரி, தூரமாக ஒரு இடத்துல சுற்ற முடியாத இடத்துல போய் கட்டி விடுமா, அது குடிக்கட்டும் அப்படின்ட்டு அவுத்து கட்ட சொன்னேன். இங்கே ஒருத்தன் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான், என்னை எப்போ கவனிப்பீங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த அம்மா கவனிச்சிக்கணுன்ட்டு நானும் பால் எனக்கு ஊற்றுமான்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு பாத்திரமும் கொடுத்து மீதி பாலெல்லாம் ஒரு பாத்திரமும் கொடுத்தேன். மீதி பாலெல்லாம் கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாய் மக்களே.